முதல்ல இந்த படம் வந்து இப்போ இதுக்கு ஆடியோ ரிலீஸ் கூப்பிட்ட மாதிரி இப்போ ஒரு நேற்று தான் சொன்னாப்புல அந்த மாதிரி தான் அதையும் இந்த படத்துக்கும் 2 நாளைக்கு முன்னாடி தான் கூப்பிட்டாங்க. அங்கே கோபிச்செட்டிப்பாளையம் போயிருந்தோம். போனோன்னா ரொம்ப சைலண்டாக அமைதியாக இருந்துச்சு. என்னடா ஷூட்டிங் நடக்கிற இடம் எங்கேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போக ஒரு வீடு ஒன்று பெருசாக இருந்தது. பழைய பழங்காலத்து வீடு. வீட்டுக்குள்ளே உள்ளே போனேன். போனவுடனே உள்ளே இருந்து அது வரைக்கும் அமைதியாக இருந்தது. உள்ளே போனவுடனே பார்த்தா எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் விக்ரம் பிரபு சார் இருக்காங்க. அடுத்து ஒரு ஆர்டிஸ்டா வெளியே வர்றாங்க. தாசன் இருக்காரு, அப்புறம் ஜித்தன் அவர் இருந்தாரு. இப்படி பெரிய பெரிய ஆர்டிஸ்டா வெளியே வர்றாங்க. கூட்டம் பயங்கரமா இருக்கு. சரி, இந்த பக்கம் பயங்கர நல்ல சீனியரான ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சரி, டெக்னீஷியன் சைடு இப்படி பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி, சண்முகப்பிரியன், கேமராமேன் மதன் எல்லாம் ஒரு சீனியர்களை வந்து டைரக்ட் பண்ற ஒரு ஜூனியர், ஒரு அவங்கெல்லாம் ஒரு புதுசா வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா பயங்கர அதை ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்க இருந்து அது ஒரு குடும்பம் மாதிரி ஒரு 15 பேர் 20 பேர் ஜெயிலே வந்து காலைல எந்திரிக்கிறது, ஷூட்டிங் போறது, திரும்ப வர்றதுங்கிற மாதிரி ஆயிட்டு அந்த ஷூட்டிங் முடிஞ்சு போகும்போது ஒரு படமும் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். ஆனா அந்த படம் வந்து எப்படா ஷூட்டிங், அதாவது ஷூட்டிங் ஏன்டா முடிஞ்சுங்கிற மாதிரி வருத்தத்தை ஏற்படுச்சு. அதுதான் முதல் வெற்றி சண்முகன் டைரக்டருக்கு. அவ்வளவு எங்களை பயங்கரமா பார்த்துக்கிட்டாரு.